என்னடா தருணே 2 வாரம் ஆளே காணோம், செத்துட்டியா, கொரோனால மேலே கீழே போயிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எஸ், 2 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி வந்தாச்சு. உங்களை தொல்லை பண்ண நவரசாவோட நான் இங்கே வந்தாச்சு. பிஞ்ச் வாட்ச், அதாவது பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு நவரசாவை இப்போ நேராக வந்து உக்காண்டேன். ஸோ இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 எபிசோடுக்கும் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றி கொஞ்சம் உங்களுக்கு குதூகலப்படுத்தலாமே. ட்ரெஸ்ஸை மாற்றுறதுல ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு ட்ரை தான். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில், ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு இது எல்லாமே மாறி போய் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு நம்ம சேனலில். ஸோ இன்னொரு 1 வீக் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா தரமான பக்காவான வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ இது ஓவர் ஹைப் ஏற்றன்னு நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக வரும். ஸோ நவரசமாக இருக்கா இல்லையா, இல்லை நாராசமாக இருக்கா இல்லையா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நவரசம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வச்சு இந்த நவரசம்லாம் என்னென்ன எமோஷன்ஸில் வச்சு டீல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. நவரசா படம் எப்படி இருக்குது, அந்த பேக் ஆஃப் ஒரு ஒரு எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆளில் போட்டால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிங் அடிச்சு நீங்கள் டனால்னு பார்த்து உடனே வீடியோ பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் அதை பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டிஸ்கார்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், என்னென்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில், அதே மாதிரி டிஸ்கார்ட் லிங்க்ஸில், ட்விட்டர் லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், நவரசா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து அப்படியே அந்த லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் அந்த பில்டப் கொண்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதே ஆர்டரில் நம்மளும் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து அந்த லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் எந்த ஆர்டரில் படம் இருந்துச்சோ அந்த ஆர்டர்லேயே நம்ம போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எமோஷனல் வச்சு டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி அப்படின்ற ஒரு எமோஷன், கருணா அப்படின்ற ஒரு எமோஷனை வச்சு டீல் பண்ண ஒரு கதை. கதையோட பேர் எதிரி. ஸோ எஸ், விஜய் சேதுபதி அவர்கள், ரேவதி மேம் அண்ட் பிரகாஷ் ராஜ் சார், ஸோ இவங்க 3 பேர் நடித்து நடுவில் நம்ம அசோக் செல்வன் அவர்களும் வந்து ஒரு கேமியோலாம் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ எஸ், இவங்க 3 பேர் மெயினாக வச்சு வந்த ஒரு எபிசோட் தான் இந்த எபிசோட். ஸோ இந்த எபிசோட் என்ன ஸ்டோரி லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவங்களோட அண்ணனுக்கும் ஒரு சண்டை. இது எங்கே கொண்டு போய் முடியுது, அதனால் யார் அஃபெக்ட் ஆகுறா, சரி யார் அஃபெக்ட் ஆகிறான்னு சொல்லிடுறேன். ஸ்பாய்லர் அலர்ட், ரேவதி மேமால என்ன நடக்க போகுது விஜய் சேதுபதிக்கு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள, அதாவது ரேவதி மேமுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் என்ன ஒரு இன்ட்ராக்ஷன் அண்ட் என்ன எமோஷன் டீல் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு டீல் பண்ண ஒரு படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நவரசா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு குட் ஸ்டார்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் இந்த எபிசோட வச்சதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாகவே இருந்துச்சு. விஜய் சேதுபதி சார் நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட யூஸ்வலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, எல்லாருமே சட்டிலாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேபி இந்த படத்துக்கு சட்டிலாக தான் பர்ஃபார்ம் பண்ணணுமோ என்னவோ எனக்கு தெரியல, சட்டிலாக தான் இருந்துச்சு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும். ரொம்ப 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 சிம்பிளாக ஒரு 30 மினிட்ஸ் என்ன சொல்ல முடியுமோ அந்த ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில். செகண்ட் எபிசோடு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஆஃப் 92 அப்படின்றது இந்த படத்தோட பேரு. அண்ட் ஹாஸ்யா, லாஃப்டர், யோகி பாபு வச்சு வந்த இந்த ஒரு எபிசோட் எதை பற்றி இருக்க முடியும், லாஃப்டர். ஸோ எஸ், பிரியதர்ஷன் அவர்கள் இயக்கி வந்த ஒரு எபிசோட் இந்த எபிசோட். ஸோ இந்த ஒரு சீரீஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, லாஃப்டர். ரொம்ப அழகாக கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போன ஒரு எபிசோட்னு நான் சொல்லுவேன். காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னா கூட அந்த ஒரு காமெடி தான் இந்த எபிசோடுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு எபிசோட். இந்த எபிசோட் பயங்கரமாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, செம்மையாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் காமெடி எதுவுமே கிடையாது இந்த ஒரு எபிசோடில். யோகி பாபு அவர்கள் செம்மையாக காமெடி பண்ணி கவுண்டராக கொடுத்து வெறித்தனமாக கவுண்டர் கொடுத்து மனுஷன் மாஸ் காட்டுறதெல்லாம் பார்த்துட்டு போவோம். ஆனால் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அமைதியாக சின்ன கவுண்டர்லாம் கொடுத்து அந்த ஒரு கதையை நல்லா எலிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போனார். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எஸ், கூட பெர்ஃபார்ம் பண்ண எல்லா
கோ ஆக்டர்ஸுமே அவங்களுக்கான தேவையான ஒரு ஸ்பேஸ் அதுக்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ணாமல் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுதான் வந்து இந்த எபிசோட ஒரு பயங்கரமாக பிளாபர் ஆகுது, ஒரு பிரேக் எடுத்ததால் பயங்கரமாக பிளாபர் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு எபிசோடு அதனால வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். காமெடி அப்படின்றதுக்கான இந்த ஒரு நவரசா அப்படின்ற ஒரு பேக்கில் வந்து காமெடி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு எலிமெண்ட். ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. பிரியதர்ஷன் அவர்கள் பக்காவாக ஒரு டக்குன்னு அப்படி முடிகிற மாதிரி ஒரு 30 மினிட்ஸில் ஒரு காமெடி பண்ணிட்டு அப்படி முடிச்சிருக்காரு இந்த ஒரு எபிசோடில். நமது கார்த்திக் நாராயண் அவர்கள் கிறிஸ்டபர் நோலனாக மாறிய ஒரு எபிசோடு தான் இந்த எபிசோடு. எஸ், அக்னி, ப்ராஜெக்ட் அக்னி, வண்டர்ன்ற எமோஷனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு கார்த்திக் நாராயண். நவரசா அந்த ஒரு பேக்கில் ஐ கெஸ் இந்த படம் தான் வந்துட்டு டாப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கிட்டார் கம்பி கொஞ்சம் மேலேயும் இல்லை ரெண்டுமே கொஞ்சம் அப்படி அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராஜெக்ட் அக்னி இஸ் டெஃபினெட்லி அ வண்டருங்க, செம்மையாக இருக்கு. கிறிஸ்டபர் நோலன் அந்த அதுலேயே ஒரு டைலாக் இருக்குன்னு நினைக்கிறேன், கிறிஸ்டபர் நோலன் மாதிரி ஐடியாடா அப்படின்னு கேட்குற டைலாக்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. சீரியஸாக அரவிந்த் சுவாமி சார் அண்ட் பிரசன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டைரக்டர் சொன்ன அந்த ஒரு விஷயம் அப்படி இருந்துச்சு. சூப்பராக எடுத்துகிட்டு போன ஒரு எபிசோடு இந்த எபிசோட். ஸ்டார்டிங்கில் எஸ் வண்டரை பற்றி பேச போகிறாங்க, வண்டர் அப்படின்னு நம்ம நினைப்போம். எடுத்துகிட்டு போகும்போது ஓகே ஸ்லோவாக தான் போகுது போல அப்படின்னு நினைக்கும் போது பிரசன்னாவும் நம்ம அரவிந்த் சுவாமி சாரோட மீட் பண்ணுற அந்த ஒரு டைம் வேற லெவலுங்க. கடைசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட், ஒரு 10% கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓவர் ஹைப் ஏற்றுறேன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு எபிசோட் இந்த எபிசோட். நீங்கள் நவரசாவே பார்க்காம இருங்க, ஆனால் இந்த ஒரு எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. டவுன்லோட் போட்டாச்சு பார்த்துருங்க. ஏன்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைப் ஏற்றுறேன்னா அதுக்கான வர்த்தான ஒரு எபிசோடு இந்த எபிசோடு இதுக்குள்ளாடி இருக்குது. அண்ட் கார்த்திக் நாராயண் அவர்கள் பற்றி பேசியே ஆகணும். இந்த எபிசோடில் மாஃபியா சாப்டர் 1 அப்படின்னு ஒரு டிசாஸ்டர் எடுத்து மனுஷன் என்ன ஆச்சுன்னு தெரியல. மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுத்தாரு, செம்ம ஹிட்டு, நரகாசுரன், என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வர ஒரு படம் மாஃபியா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிசாஸ்டர் ஆச்சு மாஃபியா, எல்லாருமே தெரியும். பெருசாக எதுவுமே ஓடலை. தியேட்டரில் நான் ஃபர்ஸ்ட் ஷோ உட்காரும் போது கத்த கூட எவனும் கத்தலாம் நினைக்கிறேன். அவ்வளோ மோசமாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடு, இந்த எபிசோடு தனியாக எடுத்து 20 மினிட்ஸ் நான் படம் போட்டு காட்டுறேன், வந்து உட்காந்து பார்க்குறீங்களா அதை கேட்டீங்கன்னா நான் போய் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்கன்னு தெரியும். அவ்வளோ செமையாக இருந்த ஒரு எபிசோடு இந்த எபிசோட். ரொம்ப 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 ஹைப் ஏற்றின ஒரு எபிசோட். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நிறைய வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஃபன்னாக பேசுவோம். உள்ளே வந்து கமெண்ட் கூட பண்ணுங்க, சும்மா திட்டுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ ஜாலியாக பேசுவோம். ஸோ நவரசால ப்ராஜெக்ட் அக்னி லீட்ஸ் 1 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நவரசம் அப்படின்னா 9 எமோஷன்ஸ். ஸோ அந்த எமோஷனில் 1 டிஸ்கஸ்ட், அருவருப்பு, வெறுப்பு, என்ன வேணால் சொல்லலாம். டிஸ்கஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்களே. ஸோ அதில் வந்த ஒரு எபிசோட் இந்த எபிசோட் 4th எபிசோடாக வந்த ஒரு எபிசோடு. பாயாசம் சாப்பிட்றீங்களா ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரியான நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு பேரில் வந்த ஒரு எபிசோட் இந்த எபிசோட். பாயாசம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதித்தி பாலன், டில்லி கணேஷ் சார், நடுவில் ரோஹிணி மேம். ஸோ இவங்க 3 பேரை சுற்றி நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. சுப்பு அப்படின்ற ஒருத்தர், நான் கதையை ரிவீல் பண்ண விரும்பலை. சுப்பு அப்படின்ற ஒருத்தர், அவரோட பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ இது பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு குளறுபடி, கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றது பொறுத்து தான் இந்த ஒரு கதை. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த எபிசோட்? 4th எபிசோட வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல என்ன பார்த்துருப்பீங்க, எதிரி அப்படின்ற ஒரு டைரக்ட் ஃபைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு லாஃப்டர். 3rd என்ன பார்த்தீங்கன்னா எனக்கே மறந்துச்சு. சரி ஓகே, வண்டர். 3rd வந்து வண்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ 4th டிஸ்கஸ்ட்.
4th வச்சதுக்கான காரணம் எனக்கே தெரியாது. சூப்பராக இருந்த ஒரு எபிசோடும் இது கிடையாது. சட்டிலாக டெல்லி கணேஷ் சார் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ண ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை காட்டின ஒரு எபிசோட் இந்த எபிசோட். ஓகே, அதித்தி பாலன் அவர்களும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, சொல்லி தான் ஆகணும். பட் யா, வசந்த் அவர்கள் டைரக்ஷனில் வந்த ஒரு எபிசோட் இந்த எபிசோட். அண்ட் நிறைய 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 எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனால் இந்த எபிசோட் நாட் த கோ. நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது இந்த எபிசோட். எல்லா எபிசோடும் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் நாட் தேட் மச் இம்ப்ரெசிவ். ஸோ ஓகே, பார்க்கக்கூடிய ஒரு எபிசோட் தான் இந்த எபிசோட். ஸோ அடுத்த எபிசோடுக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட், மை ஃபேவரட் டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டரோட ஒரு எபிசோட் இந்த எபிசோட், பீஸ் அப்படின்ற ஒரு எபிசோட் இந்த எபிசோட். ஸோ எஸ், யார் அந்த டைரக்டர் மியூசிக் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். எஸ், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் ரீசன்ட் டைம்ஸில் இப்போது. அண்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்கள். எஸ், இவங்க 2 பேர் ஒரு இறஞ்சாலே ஒரு மாஸ் தான். அந்த பிஜிஎம்ஸ், அந்த ஒரு ஃபீல் அப்படின்வாங்கல்ல, சொல்லியே ஆகணும். கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரியே அவர் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டே இருக்காரு. அவரோட ஷார்ட் ஃபிலிமில் நம்ம பார்த்துருப்போம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மனுஷன் மாறவே கிடையாது. அந்த ஈழம் இஷ்யூவை பற்றி பேசியே ஆகணும், நான் பேசிகிட்டே இருப்பேன்டா, கேட்டுட்டே இருக்கடா, பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு எபிசோட் இந்த எபிசோட். ஈழம் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது தப்பாக போட்டே ஆச்சுன்னா எந்த மாதிரி வெடிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அதுக்கான ஜஸ்டிஸை கொடுத்துருக்காரு கார்த்திக் சார். இந்த எபிசோட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈழம் இஷ்யூவில் நடக்கிற ஒரு சின்ன சிச்சுவேஷன், ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் தான். ஒரு நாயை காப்பாற்ற போகிற ஒரு ஆர்மி சோல்ஜர் எப்படி திரும்பி வராரு, அந்த ஒரு போதையில் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. பாபி சிம்மா சொல்லவே தேவையில்லை, ஜிகர்தந்தாலே பார்த்துருப்போம். அந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் எல்லா படத்தையும் ஜட்ஜ் பண்ணி தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட கருத்து தான், மனுஷன் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு அப்படியே காணாமல் போயிட்டாருன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நிறைய பெரிய படங்கள் எதுவுமே கிடைக்கல. ஐ கெஸ் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில், இந்த ஒரு ஆந்தாலஜியில், இந்த ஒரு எபிசோடில் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயத்தை வச்சு இதுக்கப்புறம் நிறைய படங்கள் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கூட யார் என்னோட செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் ஜிவிஎம் அவர்கள். இவருக்கடா மனுஷன் இங்கேடா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு சோல்ஜராக பாபி சிம்மாவுக்கு பக்கத்தில் 2 பேரும் மரணமாக சண்டை போட்டுக்கிறாங்க. சீன்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஈழம் இஷ்யூவை எப்படி போர்ட்ரே பண்ணணுமோ அப்படி காட்டு, எப்படி நடந்துச்சோ அதை அப்படி காமிச்சிருக்காரு. அங்கே நடக்கிற ஒரே ஒரு நாய்க்குட்டி, ஒரே ஒரு பேட்டில் ஃபீல்ட் அப்படின்வாங்கல்ல, புல்லட்ஸ் ஃபயர், பாம் பிளாஸ்ட், என்ன ரன்னிங், சேசிங், ஃபயரிங் அப்படின்வாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரே ஒரு நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டிக்காக நடக்கிற ஒரு சிச்சுவேஷன் எப்படி கடைசியில் முடியுது அப்படின்ற ஒரு எபிசோடு தான் இந்த எபிசோட். சனா அவர்கள் கொடுத்த ஒரு பிஜிஎம் ஸ்கோர் எல்லாம் பேசியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஐ கெஸ் எல்லாம் இந்த நவரசா அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி கடைசியில் கிட்டார் கம்பி மேலே நின்று அதை விட்டுருங்க, அது வேற. மிச்சம் இருக்கிற 8 எபிசோடில் டாப்பில் ஐ கெஸ் அக்னி, ப்ராஜெக்ட் அக்னி, அதுக்கப்புறமா பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பிஜிஎம் பக்காவாக சூட்டாக இருந்துச்சு. பெருசாக ரொம்ப ஓவர்லாப்பிங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் பண்ண ஒரு எபிசோடு இந்த எபிசோட். சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். சனா சார் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், அடுத்து வர 2 எபிசோடை நான் இந்த ஒரே ஒரு டிஷர்ட்டை வச்சு சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா டிஷர்ட் இல்லாமலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த 2 எபிசோடுமே வந்துட்டு ஓகேயான ஒரு எபிசோடுன்னு நான் சொல்லுவேன். எஸ், ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுத்ரா அப்படின்ற ஒரு எமோஷனை வச்சு வந்த ஒரு எபிசோடு இந்த எபிசோட். அரவிந்த் சுவாமி சார் ஃபர்ஸ்ட் டெபியூ படமாக வெளிவர ஒரு எபிசோடு இந்த எபிசோட். ஸோ எஸ், ரித்விகா அவர்கள், ஸ்ரீராம் அவர்கள் அப்படின்னு ரமேஷ் தெலுங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கேஸ்ட் இல்லாமல்
நல்ல ஒரு ஒரு கேஷால் வந்த ஒரு எபிசோட் இந்த எபிசோட். பெருசாக ஒரு ஸ்டோரி வைஸ் நமக்கு புதுசாக எதுவுமே கிடையாது இந்த எபிசோடில். பெருசாக ஸ்டோரி வைஸ் அரவிந்த் சாமி சார் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது. ஓகேயான ஒரு ஸ்டோரி ப்ளஸ் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுதான் இந்த எபிசோடுன்னு நான் சொல்லுவேன். ரௌத்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரௌதிரம் பழகு. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரௌத்ரா அப்படின்ற ஒரு எமோஷனை டீல் பண்ணுறதுக்கு அரவிந்த் சுவாமி சார் ஒரு இது ஒரு டெபியூவா அப்படின்னு ஒரு டெபியூ பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெபியூனா ஒரு நல்ல ஒரு டெபியூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு டெபியூ, குட் அட்டெம்ப்ட், ஓகேயான ஒரு 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 ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ஒரு 30 minutes கொஞ்சம் ட்ராக் போனால் கூட நல்ல ஒரு எபிசோட். ஸோ எஸ், கதை வைஸ் ஃப்ரெஷ்ஷான ஒரு கதை கிடையாது, டெஃபினட்டாக கிடையாது. நல்ல ஒரு கதை, சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை நான் சொல்லியே ஆகணும், நவரசா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 30 minutesக்குள்ளே எஸ் ஆந்தாலஜி இஸ் டெஃபினெட்லி அதான். அந்த ஒரு ஆந்தாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பாக கொடுக்குறது ஆந்தாலஜி. ஸோ நவரசா ஆந்தாலஜியில் பார்த்தீங்கன்னா எல்லா கதையுமே கம்ப்ளீட் ஃபினிஷோடு இருக்குது. அந்த ஒரு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எதுவுமே பிளண்ட்டாக முடிக்காமல் என்னடா இப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரியான சில்லியான ஒரு ஃபினிஷ் எதுவுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் இருக்குது, எல்லா எண்டுக்குமே வந்துட்டு ஒரு காஸ்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண எபிசோட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட், அதாவது என்ன எபிசோடு எத்தனாவது பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துட்டு வந்துடுறேன். எஸ், 7th எபிசோட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் அடித்து டீல் பண்ண ஒரு எபிசோட். இந்த எபிசோடில் யார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்கள். ஸோ மெயினாக சித்தார்த் அவர்கள் ஒரு வில்லத்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு பயத்தை வச்சு மனுஷன் பயம் காட்டியிருக்காருன்னு தான் சொல்லலாம். கடைசியில் ஸ்பாய்லர் அலர்ட், கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும், கடைசியில் ஒரு காஸ்ட்காக இல்லை ஒரு 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 ரிவெஞ்சுக்காக ஒரு ஒரு ஆளை போட்டு தருவாங்க. அதாவது சித்தார்த் அவர்கள் ஒரு ஆளை போட்டு தருவார். அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு எனக்கே அழுலன்னா பார்த்துக்கோங்க, யாராக இருந்தாலும் அதான் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பார். அந்த மாதிரியான ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம சித்தார்த் சாரை பார்த்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய இடத்துல சித்தார்த் அவர்கள் ஒரு 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 பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நிறைய படத்துல கொடுத்துருக்காரு. அவர் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர். பட் இந்த ஒரு எபிசோடில் அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, நோ வேர்ட்ஸ்ன்னு தான் சொல்லலாம். சித்தார்த் அவர்களை வந்துட்டு வேற ஒரு டைமென்ஷனில் காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு வில்லத்தனத்தை அவர் மூஞ்சில நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ செமையாக பெர்ஃபார்ம் பண்ணி வந்த ஒரு எபிசோடு இந்த எபிசோடு. என்னடா பர்ஃபார்மன்ஸை பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்க, எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ரொம்ப ஃப்ளாஷ்பேக்கியாக போயிட்டாங்களோ இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டுவர்ட்ஸ் த பேக் போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு இந்த எபிசோடில். டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். மேபி அந்த 2 மெயின் கேரக்டர்ஸ் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சித்தார்த்தும் அந்த ஹீரோயின் பேர் மறந்துச்சு. ஸோ அவங்க 2 பேர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் டுவர்ட்ஸ் த பேக் போய் ரொம்ப அலசி ஆராய்ஞ்செலாம் போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் மட்டும் எனக்கு இந்த எபிசோடில் இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோடுக்கு என்னடா சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் ஒரு ஓகேஷான ஒரு எபிசோட், ரொம்ப ரொம்ப ஓகேஷான ஒரு எபிசோட். சித்தார்த் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இந்த எபிசோடு இல்லைன்னா, பட் அவர் தான் இந்த எபிசோட அப்படி தூக்கி நிறுத்துறாரு. எல்லா எபிசோடுக்கு ஒரு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சித்தார்த் சார் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்த எபிசோடுக்குள்ள போவோம். அர்ஜுன் கேஎஸ் அவங்க டைரக்ஷனில் வந்த ஒரு எபிசோடு தான் துணிந்த பின். சொல்லிட்டேன், ஏன்னா 4 டேக் ஆச்சு. துணிந்த பின்னா என்ன பின், துணிந்த பின். ஸோ எஸ், அதர்வா அவர்கள், கிஷோர் அவர்கள், ஸோ இவங்க 2 பேரை பேஸ் பண்ணி வந்த ஒரு எபிசோட் இந்த எபிசோட். என்னடா இந்த எபிசோடில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட நவரசா அப்படின்ற ஒரு 9 எபிசோடில் டாப் 4க்குள்ளே இந்த எபிசோட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில், இந்த வீடியோட லாஸ்ட்டில் என்னோட டாப் பிக்ஸ்லாம் என்னன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்கான டாப் 4 பிக்ஸ்க்குள்ளே இந்த எபிசோட் கண்டிப்பாக இருக்குது. அது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு நீங்கள் கடைசியில் பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோடில் என்ன
எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். அந்த ஒரு டிரான்சிஷன் ஓகேவா, ஸ்டார்டிங்கில் எல்லா எபிசோடு ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நவரசா அப்படின்ற ஒரு 9 எபிசோட்ஸில் டிரான்சிஷன்ஸில் நிறைய இடத்துல காமிச்சிருந்தாங்க. ஒரு கேரக்டர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத காமிக்கணும். அது ரொம்ப ரொம்ப மெயின் ஒரு கதைக்கு. இந்த எபிசோடில் சூப்பராக அதை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு எபிசோடுன்னு நான் நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி, அந்த டிரான்சிஷனை பேஸ் பண்ணி வந்த ஒரு எபிசோட். ஸோ என்ன இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா, அதர்வா மிலிட்ரி ஆஃபீஸர், கிஷோர் ஒரு சொல்லலாம் ஓகே, ஒரு டெரரிஸ்ட் குரூப்போட ஒரு லீடர் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு வார் நடந்துட்டுருக்கு. அந்த வாரில் நடுவில் கிஷோர் அவர்கள் அதர்வா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதர்வாவோட கேங் எல்லாம் செத்து போயிடுறாங்க. அதர்வா இஸ் அ மிஷன். ஸோ அதர்வா இஸ் இன் அ மிஷன் டு டேக் கிஷோர் டு ஹாஸ்பிட்டல். ஸோ அதர்வா வந்து என்ன பண்ணுறாருன்னா, கிஷோர் அவர்களை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அடிப்பட்ட கிஷோர் ஒரு டெரரிஸ்ட், அதர்வா அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். கண்டிப்பாக ஸ்பாய்லர் கண்டிப்பாக இந்த எபிசோடில் இருந்தே ஆகணும். ஸோ ஏன் சொல்லி ஆகணும் இந்த எபிசோட். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதர்வா என்னடா ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஒரு பக்கா ஆர்மி ஆஃபீஸராக இருப்பார், பயந்து 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 தொட நடுங்கியா செத்து சாவார். என்னன்னு தெரியாது. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கே வந்து என்னடா மனுஷன் வெற்றின்னு பேரை வச்சுக்கின்னு ஒரு மாதிரி கெத்தாக இருக்கணும்ல, அந்த ஒரு கெத்து இந்த எபிசோடில் ஸ்டார்டிங்கில் காட்டவே மாட்டாங்க. பட் இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் எபிசோட் முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதர்வா ஒரு டைலாக் சொல்லுவார். ரொம்ப 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 கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. பட் கிரிஞ்சாக இருந்தால் கூட அந்த எபிசோடில் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் செம்மையாக இருந்துச்சு. அதர்வா எவ்வளோ ஒரு பயந்தாங்கொழியாக காட்டுறாங்களோ, கடைசியில் அவரை எப்படி காட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் எபிசோடை பார்த்தா மட்டும்தான் புரியும். நான் சொன்னாலும் சத்தியமாக புரியாது. ஸோ இந்த எபிசோட் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி வந்ததால் எனக்கு அந்த டாப் 5 பிக்ஸில் இந்த ஒரு எபிசோடு இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் போகலாம். ஸோ எஸ், என்னடா கிட்டாரோட உட்காந்துக்கிட்டு ஒரு ரிவ்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கிட்டார் கம்பி மேலே நின்றுக்கிட்டு சூர்யா சார் ஆக்ட் பண்ண ஒரு படம் தான் இந்த ஒரு எபிசோட்னு நான் சொல்லுவேன். கிட்டார் கம்பி மேலே நின்று ஜிவிஎம் அவர்கள் டைரக்ட் பண்ணி சிங்கர் கார்த்திகா இருந்த ஒரு மனுஷன் மியூசிக் டைரக்டர் கார்த்திகா மாதிரி 2 பெரிய ஹிட் இந்த எபிசோடு வரத்துக்கு, இந்த நவரசா அப்படின்ற ஒரு பேக் வரத்துக்கு முன்னாடியே ஹிட்டான 2 பாடல்கள். ஸோ இந்த எபிசோடுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்த 2 பேர் இல்லை 3 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் இந்த எபிசோடை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்தி, சொல்லி ஆகணும். ஸோ எஸ், கிட்டார் கம்பி மேலே நின்று எப்படி இருக்குது. நான் இந்த எபிசோடை, அதாவது நவரசா பார்க்க ஆரம்பிக்கும் போதே நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது கார்த்திக் நாராயணன் அவர்களோட அக்னியை வந்துட்டு பெர்ஃபார்ம் வெல் தேன் கிட்டார் கம்பி மேல் நின்றுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக என்ன இந்த ஒரு எபிசோடில் தோணுச்சுன்னா, ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த எபிசோடில் டீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு எமோஷனாக டீல் பண்ணியிருக்காங்க. ரொமான்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு 2 மெயின் விஷயங்கள் சூர்யா சார் அண்ட் ஜீவம்னு நான் சொல்லுவேன். அவங்க 2 பேர் ஜாயின் பண்ணி வந்த ஒரு பெஸ்ட் படம் வாரணமாயிரம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. பட் இந்த ஒரு எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வே டூ ஃபிலிமின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது இப்படிலாம் நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும் இல்லை ஒரு பையன்கிட்ட பேசணும் அப்படின்னு பேசியிருப்போம். அவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க, இது ரொம்ப ஃபிலிமியாக இருக்குது, இப்படி பண்ணால் அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் எல்லாத்துக்குமே வந்திருக்கும். பட் இந்த ஒரு எபிசோட் இட்ஸ் வே டூ ஃபிலிமின்னு நான் நினைக்கிறேன். சூர்யா சார் சார்மிங், ஹேண்ட்ஸம், என்ன வேணால் சொல்லலாம் போல இருக்கு. மனுஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னடா இவர் இந்த வயசில் செம்மையாக பர்ஃபார்ம் ஒரு சாக்லேட் பாய் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் பக்காவாக பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னடா இது அப்படின்னு தோணுன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின். நான் டெஃபினட்டாக சொல்லி ஆகணும், இது தப்பாக எடுத்துக்கிங்களா இல்லை என்ன எடுத்துவாங்க. பட் இந்த ஒரு எபிசோடுக்கு அந்த ஒரு ஹீரோயின் சூட் ஆகலையோ, அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அப்புறம் அவங்க பர்ஃபார்ம் பண்ண விதம், இதெல்லாம் வந்துட்டு சூர்யா சாருக்கு ஒரு மேட்சோ இல்லையோ ரொம்ப சட்டிலாக பண்ண மாதிரி இருந்துச்சு. மேபி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலை. கண்டிப்பாக இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. பட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒரு எபிசோட் நல்லா இருந்துச்சு.
சூர்யா சார் ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த பாட்டு கார்த்திக் சார் சொல்லியே ஆகணும். கார்த்திக் அவரோட ஒரு மியூசிக் வேற லெவல். தூரிகா அப்படின்ற ஒரு பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க, தூரிகா. ஸோ இந்த பாட்டு படத்தில் விஷுவல்ஸோட பார்க்கும்போது ரொம்ப அப்படிசிங்காக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். எஸ், அந்த பாட்டு மட்டும்தான் இந்த எபிசோடில் வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு லெவல் அப்படின்னு சொல்லலாம். வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதாங்க இந்த எபிசோட்லாம். இதுக்கு மேலே ரிவீல் பண்ணலாம் ரொம்ப ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே கழுவி ஊற்றுறீங்க, ஸ்பாயில்லாம் பண்ணாதான் நான் பார்த்துட்டு வந்து அவனோட ரிவ்யூவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு ரிவ்யூவை நீங்கள் வந்துட்டு மறக்காமல் படத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. கடைசியில் சொல்கிறேன்னு நான் நினச்சிக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்துடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நவரசா கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவரசா இஸ் 9 different emotions, 9 different directors, 9 different music directors, 9 different editors, 9 different actors, 9 different என்னெல்லாம் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு லிஸ்ட்டை நான் சொல்லவே மறந்துட்டேன். எஸ், டாப் 1ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ப்ராஜெக்ட் அக்னி. ஸோ இந்த கிட்டார் கம்மி மேலே நின்று அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் அக்னி ரெண்டுமே வந்து ஒரு கிளாஷ் மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மீம்ஸ்லாம் இவங்களே ஏற்றி விட்டுட்ருக்காங்க, என்னன்னு தெரியாது. ஆனால் என்னோட பர்சனல் சாய்ஸ் ரெண்டுமே ஒரு ஈக்குவலான ஒரு லெவலில் இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு லிஸ்ட்டாக போடும்போது எஸ், டாப்பில் ப்ராஜெக்ட் அக்னி, செகண்ட் கிட்டார் கம்மி மேலே நின்று, தேர்ட் இஸ் பீஸ் ஃப்ரம் கார்த்திக் சுப்ராஜ், ஃபோர்த் துணிந்த பின் அதர்வா அவர்கள் நடித்தது, ஃபிஃப்த் இஸ் சம்மர் ஆஃப் 92. எஸ், அது ரொம்ப காமெடியாக இல்லைனாலும் ஒரு பக்காவான ஒரு எபிசோடுன்னு நான் சொல்லுவேன். ஸோ தட் ஸ்டாண்ட்ஸ் 5. 6th வந்து எதிரி ஃப்ரம் விஜய் சேதுபதி சார். 7, 8, 9 வந்துட்டு அது மிக்ஸ் பண்ணி என்னென்னா போட்டுக்கோங்க. ஸோ திஸ் மை லிஸ்ட். ஸோ உங்களோட லிஸ்ட் என்ன, உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை அழுத்தி ஆளில் போட்டால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிச்சு நீங்கள் டிங் டேனலில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் கொஞ்சம் இர்ரெகுலராக போயிட்டுருக்கு. நான் ஒரு 64 வீடியோஸ் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பயங்கர இர்ரெகுலராக போயிட்டுருக்கு. என்னடான்னு கேட்டிங்கன்னா, நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. கொஞ்சம் லேப்டாப் ப்ராப்ளம் எல்லாம் சொல்ல விரும்பல, சொல்லிக்கலாம், அப்புறம் அப்போ சொல்லிக்கலாம். லேப்டாப் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்லாம் போகுது வீட்டில். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் போகுது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாத பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகி அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. இந்த வேலையெல்லாம் போகிறதால கொஞ்சம் வீடியோஸ் வர லேட் ஆகுது. பட் இதெல்லாமே காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நிறைய சர்ப்ரைஸான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. எடுத்து முடித்து எடிட்டிங்லாம் முடித்து வீடியோ ரெடியாக இருக்குது. ஆனால் சில வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கிறதால கொஞ்சம் லேட்டாக வரும். ஒரு 1 வீக் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கான வர்த்தான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு கிராப் அ பாப்கார்ன். தேங்க்யூ.